நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம். புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம். அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம். சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம். மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம். புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம். சண்முகநாதன் பாதத்தில் நீயும் ஜீவசமாதி கொண்டாய். உன்முக தரிசனம் வேண்டும் ஒரு தரம் நீ அருள்வாய். சண்முகநாதன் பாதத்தில் நீயும் ஜீவசமாதி கொண்டாய். உன்முக தரிசனம் வேண்டும் ஒரு தரம் நீ அருள்வாய். போதனை தந்து வேதனை நீக்கிய போலி வாக்கத்தின் புனிதா. போதனை தந்து வேதனை நீக்கிய போலி வாக்கத்தின் புனிதா. கோடி பக்தர்கள் நாடி வணங்க தெய்வமான மனிதா. மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம். புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம். முதல் நாங்க கும்பாபிஷேகத்துன்னு வந்தோம். இப்போ மறுபடியும் 2 எங்களால முடியல. பால் மாடு தான் வச்சிருக்கோம். எங்களால வந்து சீக்கிரம் வர முடியல. 10 பால் மாடு இருக்கு. அதனால வரணும்னு ஆசை இருக்கு. ஐயாவுடைய வீடியோ வந்து முழுசா கேட்கறது வீடியோ கிடையாது. நான் இன்னும் பாடம் வாங்கல. பாடம் வாங்க நம்ம அது கரெக்டா பண்ணணும். இல்லைன்னா பண்ண போதுன்னு ஐயா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட வீடியோல சொல்லியிருக்காரு. வாங்கினா சரியா பாடத்தை பண்ணணும். இல்லைன்னா வந்து வாங்கக்கூடாது. உங்களால செய்ய முடியணுமோ செய்ய. ஐயா சொன்னது கரெக்ட் தான் சாமி. நான் நல்ல மனுஷனா வாழணும் நாம் தான் முடிவு எடுக்கணும். என்ன இருக்குது என்ன அது செய்யணும் சாமி. ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை மெயினாக சொல்ல போனா வாய் வீசி விடுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இப்போ நிறைய பேர் வராங்க, நான் உபதேசம் பண்றேன்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் கறி தின்னாது இருக்க முடியாது. வராத நேரம் தான் கறி தின்னாது உடம்புனா அது அடுத்த ஒரு உயிரை வந்து துன்புறுத்தி சாப்பிட்றது நமக்கு என்ன ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட நம்ம உடம்பு எவ்வளோ துடிக்குது. அந்த மாதிரி தான் எல்லா ஜீவராசியும். அதனால வந்து இந்த கறின்ற ஒன்று விடுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து மதுன்றத தண்ணி அடிக்கிறது யாரும் விடுறதுக்கு தயாரா இல்லை. அப்படி இதில் வரத்துக்கு ரொம்ப தயாராக தான் இருக்கும். இது எதனா ஒரு அடிக்ட் இருந்தால் இதில் வரத்துக்கு கஷ்டம் தான் சாமி. அதில் வந்து இதெல்லாம் தப்பு, நான் நல்லவனா வாழணும், அடுத்தவங்க இருக்கணும்னு நினச்சா அது வேற மாதிரி போகும். அது அவங்கவுங்க மன இதாக தான் இருக்கு. ஆமாம், மன வைராகியம். வைராகியம் தான் எல்லாமே சாதிக்கலாம். நம்ம வந்து பாடம் ஒரு இது கேட்கணும். ஐயாவே கேட்டா அது தப்பு எடுத்துக்கிறீங்க. இல்ல தப்புலாம் ஒண்ணு இல்லை சாமி. வந்து ஒரு குருவா இருக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் 4 உபதேசம் 2 உபதேசம் வாங்குறாங்க. ஒரு இடத்துல போய் செய்யறாங்க. கரெக்டா செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனா வந்து கடவுளை நீங்க வந்து உணர்ந்துருக்கீங்களா? பாடம் வந்து முழுமையா பெற்ற கடவுளை உணர்வு இது இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி உணர்ந்துருக்கீங்களா நீங்க? இது நான் உணர்ந்தன்றது வேணாம் சாமி, சொல்லக்கூடாது. இல்ல ஒண்ணு சொல்றேன். நானு இப்ப வந்து எனக்கு பசியாகுது. நான் பசியாகுதா செம்பாகணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இப்ப நான் கடவுளை வந்து உணரவே இல்லை. நான் சொல்றேன் எனக்கு கடவுள் யாரும் தெரியாது, என் குருவே யாரும் இல்லை. நான் போய் சொல்றேன் எனக்கு குருவு தெரியும், நான் கடவுளை பார்த்து என் பக்கத்துல உட்காந்துக்கிறான்னு சொல்றேன். நீ பக்கத்துல கடவுள் உட்காந்து பாருங்க சொல்லுங்கிறாரு. இது வந்து பொய் சாமி. இது பொய் சொல்ல மிகைப்படுத்தலாம். இப்ப நீங்க கூட பாக்கில பணங்குதுன்னா உங்க பணத்தை புரிஞ்சுனா 1000 பொய் சொல்லுவேன். அது தேவையா? அது நமக்கு தேவையில்லை. நீங்க வாங்க, நான் என்ன உணர்ந்த நீங்க உணருங்கன்னு நான் சொல்றேன். எங்க குரு அதான் சொன்னாரு. நான் 1008 பார்த்தேன், நீ அதை கேட்காத, நீ வா நீ பாருன்னாரு. அதே தான் நான் சொல்றேன். நான் என்ன அனுபவிச்சு அது என்னோட உங்களுக்கு சொல்ல வேணாம், நீங்க வந்து அனுபவிங்கன்றேன். ஆமா, இது வந்து எடுத்து காட்டுற பொருள் இல்ல சாமி. இது அவங்கவுங்க உணர்ற பொருள். இப்ப ராத்திரி கனவு நல்லா தூங்குறீங்க, ஒரு கனவு வருது, பெரிய ராஜாவா இருக்கிறீங்க, காத்தல் இந்த ராஜாவாசம் தள்ளுபடி ஆகுமா? அப்படித்தான் அது.
அதே போல தான் இதுவும் இப்போ நான் உணர்ந்தனா உணரலன்ற கனவு தான். எனக்கு அது நிஜம் வந்து உங்களுக்கு கனவு தானே சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்றது? அதனால அது அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க. ஐயா தான் சொல்லுவாரு, அடுத்தவனை பத்தி நினைக்காதீங்க. நீங்க வாங்க, ஒருத்தர் ஜீவசேவை வந்து உட்காந்துக்கன்னா நீ ஜீவசேவை யாத்தினா அதை பாரு, அடுத்தவன் எப்படியா இருப்பான்? ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான், நீ பணக்காரன் ஆகணும். நீ அந்த பணக்காரனை பார்த்து ஏங்க உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்ல? புரியுதுங்க? இப்ப எனக்கு பசியா இருக்குது, பசிக்கு என்ன வழி அதை தான் பார்க்கணும். பசியில போய் கூப்பிட்டாரு வாழைப்பழ சாப்பிடலாம் போட, எனக்கு பசியில உட்காந்து நீ பசியில் துடிக்கிறவங்க தான் அந்த வேலை தெரியும். பசி இருக்குதான் அந்த ஆமா, அந்த மாதிரி அவங்கவுங்க தான் சாமி உணரணும், அவங்கவுங்க தான் பார்க்கணும். பாடத்துக்கு வந்து என்னென்ன விதிமுறை இருக்கு, என்ன ஒழுக்கமா இருக்கு, எப்படி இருக்கிறது சுய ஒழுக்கம்னு ஒன்று தெரியுங்களா? இதெல்லாம் பண்ண தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ஒழுக்கம் தான் முடிஞ்சு போச்சு. அடுத்து உயிரை துன்புறுத்தது தப்பு, அடுத்து ஏமாத்துறது தப்பு. இந்த வழியில வந்தாவே சாமியார போயிடுவாங்க, குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க. இப்ப எங்க குருக்கிறாருல, அவர் வந்து கடைசி வரைக்கும் மனைவி மக்கள் பேரம் பேத்தியோட இது போனாரு. எங்க சாமியார் போயிட்டாரு? 3 தலைக்கிட்ட ஆயிடுச்சு சொல்லியிருக்காரு. அப்புறம் எங்க சாமி அதெல்லாம் ஒண்ணு 3 தலையெழுத்து நீ யாரு விட்டுட்டு போகணும்? இப்ப இருங்க, இப்ப ஒரு நல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் நல்லா வாழ்றாங்க, அடிச்சு செத்து ஓட போறாங்களே, இப்போ டைவர்ஸ் ஆகிறாங்களே, அப்படியே அவனுக்கு சாமியார் போயிட்டாங்களா? ஏன் டைவர்ஸ் ஆனாங்க? அது வந்து அவங்களோட கர்மா சாமி. நீ என்ன செஞ்சியோ? ஒரு விவசாய நிலங்குது, இப்ப இந்த நிலத்தை எடுத்துக்கலாம். இங்க நான் ஒரு கரும்பு போட்டாச்சு, இது பேர் கரும்பு கொள்ளை, நெல்லு போட்டா நெல்லு கொள்ளை, கலகா போட்டா கலகா கொள்ளை, பூமி ஒண்ணுதான், முளையது வெவ்வேறு இருக்குதுல்ல. அந்த மாதிரி உனக்கு விதிக்கப்பட்ட என்னென்ன கர்மம் யாருக்கு தெரியும்? ஆமா, அது கடவுள் விதிச்சது. நீ வந்து பொண்டாட்டியோட சுகமா வாழ்றது உன்னோட விதி, நீ பொண்டாட்டியோட பிரிஞ்சு வாழ்றது உன்னோட விதி, ஒரு புள்ள பெத்துக்குன்னு சுகமா வாழ்றது அவனோட விதி, செத்து போயிட்டு புத்த சோகன்றது வாழ்றது அவனோட. நாம என்ன விதைச்சோமோ அதுதான் வரப்போகுது. அதனால வந்து சாமியார போயிடுவாங்க, விட்டு வருவாங்கன்றதுல சும்மா சாமி. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் அந்த கற்பனைக்கெல்லாம் போகாதீங்க. ஐயா சொல்லுவாரு, நீங்க நல்லா யோசிப்பாரு, ஒரு கணவன் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா எவன் பொண்டாட்டி விட்டு போவான்னு கேட்பாரு. யாரும் பொண்டாட்டி விட்டு போறது தயாரா இல்ல. உண்மை அதுதானே. முடியாது, கடமையை செய், கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த முன்னாடி விட முடியாது, தப்பு இல்லையா சொல்வாரு ஐயா. ஆனா அதே வந்து நீங்க நல்லா சம்பாட்டு பொண்டாட்டி கொடுத்து உன் பொண்டாட்டி மதிக்கும். பொண்டாட்டினா இப்ப என் பொண்டாட்டில பணமே கொடுங்க, அடிச்சு துரத்திச்சு, எனக்கு துரத்தி விட்டுருச்சு, அது துரத்தி விட்டு நான் வந்து உட்காந்துக்கிறேன். இப்ப யார் சொல்லுங்க, என் பொண்டாட்டி துரத்தி விட்டா நான் வந்து உட்காருங்க, அப்ப நான் பொண்டாட்டி விட்டு வச்சுங்களா? இப்ப அது உண்மைதான். அது வந்து என்னோட கர்மா, நான் இப்படி இருக்கணும்ன்றது என்னோட கர்மா. இனி நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். ஆமா, அப்ப பாருங்க அவரு துரத்தி விட்டாங்க. அந்த மாதிரி நடக்கணும்ன்றதுனாலதான் இன்னைக்கு ஒரு கோயில் கட்டி இனி பாருங்க 4 பேர் உட்காந்து பேசணும்ன்ற எனக்கு வாய்ப்பு அமைஞ்சது. இல்லைன்னா பேச முடியுமா? அதனால வந்து இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை சாமி. எல்லாரும் என்ன, நீ சம்பாதிச்சு கொடுக்க வாங்கிட்டு என் புருஷன் நல்லவன்னு சொல்லுவாங்க, கொடுக்காத விட்டா உன்ன போல மோசம் சொல்ல மாட்டாங்க. நான்லாம் பல கோடி சம்பாதிச்சு நல்லவன்னு சொல்லி என்ன போல மோசம் பேர் வாங்கின்னு வந்துட்டேன் நானு. அதுக்குதான் எந்தெந்த வாயில புகழுமோ அந்தந்த வாயில திட்டுன்னு சொன்னாங்க. யார் யாரும் புகழ்றானா நான் திட்ட போறான், எவன் திட்டா நான் புகழ போறான். நமக்கு அதுக்குதான் என்னன்னா புகழ்ச்சியும் வேணாம் இகழ்ச்சியும் வேணாம், நான் அமைதியா இருந்துக்கணும் போதும். எல்லாரும் அந்த மனப்பக்குவத்துக்கு வாங்க. பாடத்துக்கான விதிமுறையில ஒண்ணும் இல்லை. நீங்க முதல்ல வந்து அது நீங்க பாடம் வாங்குங்க, அது ரூல்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நீங்க கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஸ்கூல்ல சேர்த்தனாதான் ஆப் போட கத்து கொடுப்பாங்க. வீட்டுல உட்காந்து ஆப் பண்ணி எப்படி போடுவீங்க? நீங்க முதல்ல வாங்க. ஐயா சொல்லுவாரு, முதல்ல உபதேசம் வாங்கினாதான் நீ முதல்ல பிறக்கிற ஃபர்ஸ்ட் குழந்தை அப்பதான் பிறக்குது. இப்ப நீ பிறக்கிற வகுத்துல இருக்கிற குழந்தை மாதிரிதான். உபதேசம் வாங்காத அத்தனை பேரும் அவங்கவுங்க தாய் வகுத்துல இருக்கிற கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை மாதிரிதான். உபதேசம் வாங்கினாதான் பிறக்குறீங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுக்க முடியும். எடுத்தோன்னே சொல்ல முடியாது சாமி. நீங்க வாங்க, உபதேசம் வாங்க, வழிகாட்டுறோம். நல்ல மனிதன், அதாவது வந்து கடவுளை அடையிறமோ இல்லையோ, நல்ல மனிதனா வாழ்றதுக்கு அவர் வழி எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு சொல்றோம். ஆமா, நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். இது நான் இங்க பண்றது அத்தனை என் செயல் இல்லை. அவர் இயக்குறா, நான் இயங்குறேன். என்ன கை இல்லை. நாம ஐயாவுடைய இப்ப எனக்குள்ள இந்த பேசுறதும் குருதான். ஆமா, உங்க ரூபத்தை கேள்வி கேட்க வச்சு பதில் சொல்றது அவரு தான், நான் இல்லை, அவரு நீங்களும் இல்லை. இது எல்லாமே வந்து குருவோட செயல். அதாவது குருவர்ல இருந்தா திருவள்ளுவர் கிடைக்குன்னு. எனக்கு குருவோட வேலை கிடைச்சது, திருவோட வேலையும் கிடைச்சது. அந்த நம்பிக்கையில பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டுக்கிறேன். ஆமா, அதனால முடிஞ்ச வரைக்கும் அவர் சொல்லுவாரு, முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளால அடுத்தவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணிட்டு போலான்னு. அதை தான் நான் இப்ப பண்ணிட்டுக்கிறேன். அதனால வரீங்களா, வருங்க, நல்லா சாப்பிடணும், நல்லா பண்ணணும். அவர் வந்தோடனே சாப்பிட போடுவாரு. அதுதான் நாம பண்ணிட்டுக்கிறோம். இது பெரிய லெவலில் வளரணும். இப்ப 100 பேர் ஆகுது, 1000 பேர் ஆகணும், 1000 பேர் 5000 ஆகணும், அப்படி வளர்ந்து போயிட்டே இருக்கணும். அதுக்கு இறைவன் குரு வழி காட்டுவாரு. அதுதான் அதை நோக்கி பயணம். அவ்வளவுதான் சாமி.
சொல்லுங்க ஆத்மானந்த வாக்கத்தின் புனிதா போதனை தந்து வேதனை நீக்கிய போலி வாக்கத்தின் புனிதா கோடி பக்தர்கள் நாடி வணங்க தெய்வமான மனிதா மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம் புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம் பக்தி மார்க்கத்தை எமக்கு காட்டி பக்தர்கள் நெஞ்சில் நிறைந்தாய் ஆன்மீகத்தின் பெருங்கடல் அதில் ஐயனே நீ கரைந்தாய் பக்தி மார்க்கத்தை எமக்கு காட்டி பக்தர்கள் நெஞ்சில் நிறைந்தாய் ஆன்மீகத்தின் பெருங்கடல் அதில் ஐயனே நீ கரைந்தாய் மதி ஒளி வீசும் சூரியனாக மகானே நீ ஒளிர்ந்தாய் மதி ஒளி வீசும் சூரியனாக மகானே நீ ஒளிர்ந்தாய் 11 சித்தர்கள் பக்கத்தில் இன்று நீயும் சென்று அமர்ந்தாய் மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம் புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம் அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம் அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம் சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம் மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம் புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம்